வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:14 வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். யாரு வஞ்சிக்கப்படலையா? யாரு வஞ்சிக்கப்பட்டதான்? ஒரு குடும்பத்துக்குள்ள ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. புருஷனாகிய ஆதாம் வஞ்சிக்கப்படல, மனைவியான ஏவாள் என்ன செய்யப்பட்டாள்? வஞ்சிக்கப்பட்டால், மீறுதலுக்கு உட்பட்டாள். அல்லேலூயா. அப்போ பிசாசு சர்ப்பம் ஒரு குடும்பத்துக்குள்ள, ஆதாம் ஏவாள் குடும்பத்துல முதல்ல யாரை போய் தொட்டுச்சு? மனைவியை தொட்டுச்சு. புருஷனாகிய ஆதாம் என்ன பண்ணல? தொடலை. அவனிடத்துல போய் வஞ்சனையை காண்பிக்கல. மனைவியாகிய ஏவாளை தான் என்ன செய்யப்படுது? அது வஞ்சித்து ஏமாற்றினது. அப்போ பிசாசுக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் யாரு எளிதில் பலவீனப்படுவாங்க, யாரு சீக்கிரத்தில் ஏமாறுவாங்க, யாரு சீக்கிரத்தில் வஞ்சிக்கப்படுவாங்க, யாரு சீக்கிரத்தில் விழுந்து போவாங்க, யாரு சீக்கிரத்தில் நம்முடைய தந்திரங்களுக்கு அது உட்பட்டு, வஞ்சனைக்கு உட்பட்டு விழுந்து போவாங்க என்பது பிசாசுக்கு தெரியும். அதனால தான் எந்த குடும்பத்திலையும் முதல் குடும்பத்தில் யாரை போய் தொட்டான்? ஏவாளை, ஸ்திரீயானவளை வஞ்சனைக்கு உட்படுத்தினான். அல்லேலூயா. அதனால தான் இங்கே பவுல் எழுதுகிறார், உங்கள் மனைவி பலவீன பாண்டமா இருக்கிறபடினால். ஏன் அவங்க பலவீன பாண்டம் அப்படின்னு சொன்னா, சரீரத்தின் பிரகாரம் மட்டுமல்ல, சரீரத்தில் ரொம்ப வீக்கு. ஆண்களை விட சரீரத்தில் பெண்கள் ரொம்ப சரீரத்தில் வீக்கு. அதனால கிடையாது. அவங்க சீக்கிரத்தில் என்ன செய்யப்பட்டாங்க? விழுந்து போனாங்க. சாத்தானுடைய தந்திரங்களை புரியாம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அவனுடைய வார்த்தைக்கு இசைந்து உடனே அவனுடைய வார்த்தைக்கு விழுந்து போனதுனால அது நிமித்தம் தான் முதலாவது சொல்லப்படுகிறது, ஸ்திரியானவள், மனைவியானவள் பலவீன பாண்டம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பெண்களுக்கு இரக்க குணம் ரொம்ப ஜாஸ்தி, அன்பு குணம் ரொம்ப ஜாஸ்தி. இப்படிப்பட்ட சில குணங்கள் அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி குணங்களை பிசாசானவன் என்ன செய்கிறான்னா எடுத்து அவர்களை வஞ்சனைக்கு உட்படுத்துகிறான். அதனால தான் அவன் ஆதாமை போயிட்டு சந்திச்சு பேசாம ஏவாளை சந்திச்சு, இந்த தேவன் உங்களுக்கு சொன்ன காரியம் என்ன? அந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ, தோட்டத்தில் உள்ள எல்லா பழத்தையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ, அப்படியெல்லாம் பேசி அவளை நயமாய் வஞ்சித்து ஏமாற்றினது. அப்போ இதில் பலவீனப்பட்டு போனது யாரு? மனைவி. அதனால தான் மனைவியானவள் பலவீன பாண்டம் என்று சொல்லுகிறது. ஆகவே பிசாசு ஒரு குடும்பத்தில் ரெண்டாவது யாரை பலவீனப்படுத்துகிறான்? மனைவியை பலவீனப்படுத்துகிறான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லுகிற வசனம் சொல்கிறேன், வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 3 4 5 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்லுவார்னா, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல என்ன செய்யப்படும்? திரளாய் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 15ஆம் அதிகாரத்தில் உனக்கு சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. 16ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலே சாராள் என்ன செய்கிறாங்கன்னா, என்னுடைய வேலைக்காரி ஆகார் என்ன பண்ணுங்க, திருமணம் பண்ணிக்கொள்ளுங்க, அவளாலவாவது என் குடும்பம் என்ன செய்யப்படட்டும், கட்டப்படட்டும் என்று சொல்லி உடனே ஆகாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் 15ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தர் இப்போ என்ன பண்ணாரு? வாக்கு தத்தம் கொடுத்தாரு, உனக்கு பிள்ளைகள் பிறக்கும்னு வாக்கு தத்தம் கொடுத்தாரு. உடனே பிசாசு சாரால அர்ஜென்ட் பண்ணி, அவருடைய வாக்கு தத்தத்துக்கெல்லாம் நீ காத்துன்னு இருக்காத, வயசாயிடுச்சு, இதுக்கு மேற்பட்டு நீ காத்திருந்து என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி உடனே அவளை ஆகார கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி சாராளை சாத்தான் என்ன பண்ணா? தூண்டினா. உடனே இந்த சாராளை அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஆகார கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உடனே இஸ்மாவேல் பிறந்தான். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினாருன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல சாரால் சீக்கிரமா துரிதமா இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்னா, அப்போ இது எதனால வந்ததுக்கு? யாரால நடந்தது? இது சாத்தானால தூண்டப்பட்டு மனைவியானவள் அந்த தூண்டுதலுக்கு விழுந்து போனாள். அதனால தான் மனைவியானவள் பலவீன பாண்டம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா.
கர்த்தர் இப்பதானே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அந்த வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்கணுமா வேண்டாமா? உடனே சாரால் அர்ஜென்ட் பண்ணி ஆகார கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாருன்னு தெரிஞ்ச உடனே, கர்த்தர் செய்ய போறாருன்னு தெரிஞ்ச உடனே சாத்தான் என்ன செஞ்சிருவான்? உடனே வேற ஏற்பாடு பண்ணிடுவான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே சாத்தான் அவங்கள டைவர்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவான். சாத்தான் அவங்கள டைவர்ட் பண்ணி வேற எங்கேயாவது கோயிலுக்குள்ள சுத்துறதுக்கு அனுப்பிடுவான். அல்லேலூயா. எப்போ அவன் சாத்தான் துரிதமாக வேலை செய்கிறான்னா, ஆபிரகாமுடைய 75 வயசு வரைக்கும் சாரால் இந்த ஏற்பாடு பண்ணலை. கர்த்தர் எப்போ இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த பிறகுதான் அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் தொடங்கிட்டாங்க, வேற கல்யாணம் பண்ணிக்கோ. அல்லேலூயா. அப்போ இது எப்படி நடந்தது? மனைவி பலவீன பாண்டமா இருக்கிறபடினால சாத்தான் அவனை என்ன செஞ்சான்? துரிதமாய் வஞ்சித்து ஏமாற்றி ஆகாரை கல்யாணம் பண்ண வைத்தான். அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளணும்? கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சாத்தான் இப்போ என்ன பண்ணுவான்? வேற வழியில் வேற ஐடியா பண்ணி வேற ஏற்பாடு பண்ணி நம்மளை வேற டைரக்ஷனில் மாற்றி விட்டுருவான். அல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இது நடக்கும். குழந்தைக்காக ஒருத்தவங்க காத்துன்னு இருக்காங்களா, உடனே டக்குன்னு சாத்தான் என்ன பண்ணுவான்? அவங்கள வேற டைரக்ஷனில் திருப்பிடுவான். திருமணத்துக்காக காத்துன்னு இருக்காங்களா, உடனே அவங்கள வேற டைரக்ஷனில் திருப்பிடுவான். வேற ஏதோ ஒரு நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறாங்களா, உடனே அவங்கள வேற டைரக்ஷனில் திருப்பிடுவான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அது யாரை கொண்டு அங்கே நடத்துகிறான் என்று சொன்னால், மனைவியானவளை கொண்டு. ஏனென்றால் அவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால டக்குன்னு பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. அல்லேலூயா. அதனால தான் எங்கே போனாலும் யாருக்கு பேய் பிடிச்சின்னு ஆடுது? பெண்களுக்கு பேய் பிடிச்சின்னு ஆடுறதுக்கு அதிக காரணம் என்னன்னு கேட்டால் இதுதான் ரீசன். ஆண்களுக்கு பேய் பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. கணவன்மார்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைய பிசாசுகள் பிடித்து அலைகழிப்பது உண்டு. அதில் அதிகமாக நம்ம மெஜாரிட்டியாக பார்க்கறது என்ன? எங்கே போனாலும் பெண்கள் தான் என்ன செய்கிறாங்க? அதிகமாக ஆடுறாங்க. அவங்கள தான் நம்ம அதிகமாக பார்க்க முடிகிறது. இதுக்கு காரணம் என்னன்றா, அவங்க பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால பிசாசானவன் அவர்களை எளிதில் பிடிச்சு அவர்களை அலைகழிக்க முயற்சி செய்கிறான். அதனால தான் டக்குன்னு அவங்களுக்குள்ள சாமி வர்றது, டக்குன்னு அவங்களுக்குள்ள பேய் ஆடுறது, டக்குன்னு அவங்க இப்படி வீழ்ந்து அலைகழிக்கப்படுகிறதுக்கு காரணம் அதுதான். அல்லேலூயா. ஆகினால் அது மட்டுமல்ல, யோபு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்க. அங்கே என்ன சொல்றாங்க பாருங்க. யோபு 2:9. அப்பொழுது அவள் மனைவி அவனை பார்த்து, யோபுடைய மனைவி யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அல்லேலூயா. யோபு பூமியில யாருமே இல்லாத உத்தமத்தில் யோபு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை போல உத்தமன் பூமியில யாருமே இல்லையா? யோபு போல இல்லை என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நீதிமானுடைய குடும்பத்தில், அப்படிப்பட்ட ஒரு உத்தமனுடைய குடும்பத்தில் அவன் மனைவி வந்து சீக்கிரமா சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாங்க பாரு. தான் வாழ்க்கையே இழந்தாலும் பரவாயில்ல, நான் என் வாயினால கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்லி உத்தமனா வாழ்ந்து கொண்டிருக்கிற யோபுவுக்கு மனைவி எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க சொல்லுங்க? டக்குன்னு தேவனை தூஷிக்க சொல்றாங்க. சீக்கிரமா தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு செத்து போயான்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க பலவீனமா இருந்தால், இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்லுவார், இவ்வளவு தூரம் யோபு சோதிச்ச பிறகு கூட யோபு இன்னும் தன்னுடைய உத்தமத்தில் என்ன பண்றான், உறுதியாய் நிற்கிறான்னு அதுக்கு முன்னாடி வசனத்தில் சொல்லியிருப்பாரு. இவ்வளவு தூரம் நீ யோபுவை நிர்மூலமாக்கும்படிக்கு நீ என்னை ஏவின போதிலும் யோபு தன் உத்தமத்தில் இன்னும் தன் உறுதியாய் நிற்கிறான் அப்படின்றாரு. உடனே மனைவி வந்து சொல்றாங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. இந்த வார்த்தை யார் கூட சொன்னது? கர்த்தர் சாத்தானை பார்த்து சொன்னார். யாரை பார்த்து சொன்ன? அந்த வசனத்தை வாசிங்க. வசனம் சொல்லிட்டு வாசிங்கம்மா. 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார்.
அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தமாக சாரிம்மா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமான மனுஷனாகி அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இன்னும் அவன் உத்தமத்தில் என்னவா இருக்கிறானா? உறுதியாய் நிற்கிறான். இது கர்த்தர் சாத்தானை நோக்கி சொன்ன விஷயம். இப்போ 9வது வசனத்துல, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இந்த வார்த்தை எங்கேயோ கேட்டது இருக்கு. எங்க கேட்டது? கர்த்தர் சாத்தான் இடத்துல சொன்ன வார்த்தை. யோபு மனைவிக்கு இது எப்படி தெரியும்? இந்த கரெக்டான இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ அப்படின்னு சொன்ன வார்த்தை யோபு மனைவிக்கு எப்படி இது தெரிஞ்சது? கரெக்டாக அதே வார்த்தை கொண்டு வந்து பயன்படுத்துகிறாங்க. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ பாருங்க, யோபு பலவீனமாக இங்கே இல்லை, யோபுடைய மனைவி என்னவா இருக்கிறாங்க? பலவீனமாக இருக்கிறதுனால தான் பரலோகத்தில் தேவன் சாத்தானை பார்த்து சொன்ன விஷயத்த யார் இடத்துல வந்து பேசுறது? யோபு மனைவி யோபு பார்த்து சொல்கிறாங்க, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ இவ்வளோ பெரிய உத்தமனுக்கு மனைவி எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? பலவீன பாண்டமாக இருக்கிறாங்க. அப்போ பிசாசானவன் அடுத்தது குடும்பத்தில் யாரை பலவீனப்படுத்துகிறான்? மனைவியானவளை என்ன செய்கிறான்? பலவீனப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள்னு வரும்போது அங்கே யாரை பலவீனப்படுத்தினான்? ஏவாளை வஞ்சித்து மீறுதலுக்கு உட்படுத்தினான். ஆபிரகாம் சாராள்னு வரும்போது யாரை வாக்கு தத்தத்துக்கு காத்திருக்காம உடனே வேற கல்யாணம் பண்ண சொன்னது? சாராளை இப்படிப்பட்ட காரியத்தில் உட்படுத்தினான். யோபு மனைவி வரும்போது தேவனை தூஷிக்கிற விஷயத்தில் யார் உடனே பலவீனப்பட்டு போனது? யோபு மனைவி பலவீனப்பட்டு போனால். இதுபோல நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் உண்டு. அப்போ சாத்தான் குடும்பத்தில் அடுத்தது யாரை பலவீனப்படுத்த பார்க்கிறான்? மனைவியை.